ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல 5th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் 5th லெசன் பார்க்கலாமா பாருங்க. 5th லெசன் அளவைகள் 1 பார்ட் 1 பார்க்கலாமா பாருங்க. பொருட்களை அளக்க உதவும் பொருத்தமான அலகை டிக் செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போ நம்ம வந்து தெரியும் ஒரு மில்லிமீட்டர், அப்புறம் சென்டிமீட்டர், அப்புறம் மீட்டர், அப்புறம் கிலோமீட்டர், இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். ஹெக்டாமீட்டர், டெகாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த அளவைகளில் இந்த 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். மில்லிமீட்டர்னா சிறிய அலகு, ரொம்ப சிறிய அலகுன்னு சொல்லுவாங்க. சென்டிமீட்டர்னா நம்ம ஸ்கேல் இருக்குல்ல யூஸ் பண்ணுறோம்ல, அதில் வந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க, அது வந்து சென்டிமீட்டர். மீட்டர் அப்படின்னா நம்ம நடக்கக்கூடிய தூரம், இத்தனை மீட்டர் நடந்திருக்கோம். ஓடுறது 100 மீட்டர் ஓடி இருக்காங்க, 200 மீட்டர் ஓடி இருக்காங்க ஓட்டப்பந்தயத்துல அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து மீட்டர். கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம்ல, இப்போ வந்து பஸ்ல பயணம் பண்ணும்போது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறக்கூடிய அந்த தூரத்தை அளக்கிறதுக்கு கிலோமீட்டரா பயன்படுத்துவாங்க சரிங்களா. அதே மாதிரிதான் இந்த டோர், இந்த கதவு இருக்குல்ல, இதை அளக்கிறதுக்கு சென்டிமீட்டரா மீட்டரானா மீட்டர் அலகுகள் தான். அடுத்து இந்த பேக் அளக்கிறதுக்கு சென்டிமீட்டரே போதும். கரும்பலகையை அளக்கிறதுக்கு சென்டிமீட்டர், இதை அளக்கிறதுக்கும் சென்டிமீட்டரே போதுமானது. அடுத்து இந்த சின்ன கார் அளக்கிறதுக்கு மீட்டர், இங்கே பாருங்க இந்த வாட்டர் பாட்டிலுக்கு சென்டிமீட்டர், இந்த பாக்ஸ்க்கு சென்டிமீட்டர், இந்த மேசைக்கு மீட்டர் சரிங்களாப்பா. அடுத்து பாருங்க, பொருட்களின் நீளத்தை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பொருளோட நீளம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீப்பெட்டி இருக்கு, அது வந்து நம்ம ஸ்கேல் பாருங்க, ஸ்கேலில் வந்து சென்டிமீட்டர் அலகுகள் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, சென்டிமீட்டர். ஸோ இது எவ்வளோ, எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா 4 சென்டிமீட்டர் இருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த வெண்டிக்காய் இருக்குல்ல, அப்போ நம்ம இங்கே 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 13 வரையும் முடிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு இடைப்பட்ட அலகுகள் எத்தனைன்னா 10 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, இந்த கடலை மிட்டாய் வந்து 1 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர். அப்போ இதுக்கு இடைப்பட்ட அலகு வந்து 3 சென்டிமீட்டர். பாருங்க, இதுக்கு 1, இது 2, இது 3, இப்போ 3 சென்டிமீட்டர் அலகுகள். அடுத்து இந்த சாக்லேட் பார் பாருங்க, இது இங்க இருந்து இங்க, அப்போ மொத்தத்துக்கு 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அலகுகளை அளக்க தெரிஞ்சுக்கிறணும். அப்புறம் வண்ணப்பட்டைகளின் நீளத்தை அளந்து எழுதுக. இப்போ வண்ணப்பட்டைகள்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து உங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி இதோட நீளம் எவ்வளவு பாருங்கன்னா 8 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டரில் 8னா இது வந்து மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணும் போது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 சென்டிமீட்டரை 10ஆல் பெருக்குனீங்கன்னா 80 மில்லிமீட்டர் வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி தான், அதாவது 10 தான். இந்த மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடைப்பட்ட அலகுகள் 10. 10ஆல் நம்ம வந்து என்ன செய்யணும், மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாற்றணும்னா 10ஆல் வகுக்கணும், சென்டிமீட்டரை மில்லிமீட்டரா மாற்றணும்னா 10ஆல் பெருக்கணும் சரிங்களா. அடுத்து பாருங்க, இது வந்து 4 சென்டிமீட்டர், அப்போ 40 மில்லிமீட்டர். இது வந்து 10 சென்டிமீட்டர், அதனால 100 மில்லிமீட்டர் சரிங்களா. பாருங்க, நீளத்தை அளக்க பயன்படும் திட்டு அலகு எதுனா மீட்டர். ஒரு நீளத்தை அளக்கணும்னா மீட்டர் தான். நீளத்தை அளக்க பயன்படும் மிகச்சிறிய திட்டு அலகு அப்படின்னா அது மில்லிமீட்டர். மிகச்சிறியனாலே மில்லிமீட்டர் தான். அடுத்து இரு ஊர்களுக்கு இடையே உள்ள தொலைவை அளக்கப்படும் திட்டு அலகு கிலோமீட்டர். நம்ம சொன்னோமா, இரு ஊர்களுக்கு இடையே உள்ள தொலைவுனா கிலோமீட்டர். மரத்தின் உயரத்தை அளக்க பயன்படும் அலகுனா மீட்டர். மீட்டர் மூலமா தான். உனது புத்தகத்தின் நீளத்தை அளக்க பயன்படும் அலகுனா சென்டிமீட்டர் சரிங்களாப்பா. அடுத்து பாருங்க, சென்டிமீட்டர் அளவுகளை மீட்டராக மாற்றுக. நம்ம மீட்டர் சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றணும் அப்படின்னா 100ஆல் வகுக்கணும் சரிங்களா. புரியுதுங்களா. இப்போ எப்படி நம்ம வந்து மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாற்றணும்னா 10ஆல், அதே மாதிரி சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றணும்னா 100ஆல் சரிங்களா. 100ஆல் வகுத்தோம்னா அதுக்கு நடந்து வரும் பாருங்க. 200 சென்டிமீட்டர் அப்படின்னா 2 மீட்டர், இங்கே 500 சென்டிமீட்டர்னா 5 மீட்டர், 1000 சென்டிமீட்டர்னா 10 மீட்டர், 2300 சென்டிமீட்டர்னா 23 மீட்டர் சரிங்களா. 100ஆல் எல்லாமே வகுத்தோம் அப்படின்னா வந்துடும். அடுத்து பாருங்க, மேலின அலகை கீழின அலகாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலின அலகு பாருங்க, பொருட்கள் 2 மீட்டர் இருக்கு, கொடுக்கப்பட்டுள்ள அளவு வந்து 2 மீட்டர் தான். அது கீழின மாற்றம், இப்போ 2 மீட்டரை கீழின அலகுகள் தான். இதுக்கு கீழே வந்து மீட்டர் நடுவில் இருக்குன்னா அதுக்கு கீழே அடுத்து சென்டிமீட்டர் இருக்கும், அதுக்கு கீழே மில்லிமீட்டர் இருக்கும். இதுதான் கீழின அலகுன்னு சொல்லுவாங்க. மேலின அலகுனா கிலோமீட்டர் அப்படின்றது தான் மேலின அலகு. அப்போ கீழின அலகாக மாற்றுக. அப்போ சென்டிமீட்டராக மாற்றணும், மில்லிமீட்டராக மாற்றணும். எதை, மீட்டரை. இப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், 100ஆல் பெருக்குவோம். ஆமாம் தானேப்பா. அதுக்கடுத்து அதுவே மில்லிமீட்டராக மாற்றணும்னா 1000ஆல் பெருக்கணும் சரிங்களா. இப்போ கொடுக்கப்பட்டுள்ள அலகு வந்து மீட்டர், 2 மீட்டர் அப்படின்னா 2ஐ 100ஆல் பெருக்குனீங்கன்னா அது 200. அப்போ 200ன்றது சென்டிமீட்டராக மாறும் சரிங்களா. இங்கே பாருங்க, சென்டிமீட்டர்னா 200.
இதுவே மில்லிமீட்டரா மாத்தணும்னா அதே 2 1000ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 2000 கிடைக்குமா? இது வந்து மில்லிமீட்டர். சரிங்களா? மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் 100, மீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் 1000. சரிங்களா? அதால பெருக்கணும்னா அதுக்கு உண்டான ஆன்சர். அதே மாதிரி இங்க பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள அலகு 6 மீட்டரா? அது மில்லிமீட்டர்னா 6000, சென்டிமீட்டர்னா 600. உங்களுக்கு மரத்தின் உயரம் வந்து 4 மீட்டரா? அதை மில்லிமீட்டரா மாத்தணும்னா 4000 மில்லிமீட்டர் இருக்கு. 400 சென்டிமீட்டர். சரிங்களா? பாருங்க நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த 2000 மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும். இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். சரிங்களாப்பா? அப்ப கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 1000ஆல பெருக்கணும். இப்போ மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்னா 1000ஆல வகுக்கணும். அவ்வளோதான். வகுக்கிறதுனா இப்போ கொடுத்துருவாங்க 2000 மீட்டரை 1000ஆல வகுக்கணும்னா வகுத்தலுக்கு இப்படி பை போட்டும் போடுவோம்ல. இப்போ இருக்கிற 3 0க்கு 3 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 2 தானே. கீழே இருக்கிற 1 நம்ம கணக்கு இல்லை. அப்போ 2 கிலோமீட்டர். இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து 3 கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா நம்ம என்ன சொல்றோம்? 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் தானே. அப்போ 3 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 3000 மீட்டர். இப்போ ஆன்சர் 3000. இப்போ 4000 மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாற்றணும். சரிங்களா? நமக்கு தெரியும் மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாற்றுறதுக்கு 10ஆல் என்ன பண்ணுவோம்? வகுப்போம்னு சொல்லுவோமா? இப்போ 4000 மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாற்றணும் அப்படின்னா 4000 டிவைடட் சார் 4000 சாரிப்பா 40000 போட்டேன். 4000 டிவைடட் 10. 10ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா 400 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிரும். அது மாதிரி 700 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா அதை 100ஆல் நம்ம என்ன செய்யணும்? வகுக்கணும். 700 100ஆல் வகுத்தீங்கன்னா மீட்டருக்கு உண்டான அலகுகள் கிடச்சிரும். அது மாதிரி 9000 மில்லிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம தெரியல மில்லிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 1000ஆல் வகுக்கணும். இப்போ 9000த்தை 1000ஆல் வகுத்தோம் அப்படின்னா 9 ஆன்சர். கிடைச்சிங்களா? 9 மீட்டர். அப்போ எதால வகுக்கணுன்றது முக்கியம். இப்போ மில்லி மீட்டர்லேருந்து சென்டிமீட்டரா போகணும் அப்படின்னா இதுக்கு வந்து 10. அந்த சென்டிமீட்டர்லேருந்து மீட்டரா மாற்றணும் அப்படின்னா இங்கே 100. மீட்டர்லேருந்து கிலோமீட்டரா மாற்றணும் அப்படின்னா 1000. சரிங்களா? அப்போ 10, இங்கே 100, இங்கே 1000. சரிங்களா? இங்கேருந்து மீட்டர்லேருந்து மில்லிமீட்டரா மாறணும்னா மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் தான் 100. மீட்டர்லேருந்து மில்லிமீட்டரா மாற்றணும்னா 1000. இந்த மாதிரி தான்ப்பா கணக்கு வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, ஒரு அளவுகோலின் நீளம் வந்து 100 சென்டிமீட்டர் எனில் இதனை மில்லிமீட்டரில் எவ்வாறு எழுதலாம்? தெரியும் சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் இடைப்பட்டது 10 அலகுகள். அதில் 100 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க. அதை வந்து மில்லிமீட்டரா மாற்றணும்னா 10ஆல் நம்ம பெருக்கணும்னா மில்லிமீட்டர் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ராஜா தன் வீட்டிலிருந்து தன் மாமா வீட்டிற்கு 8 கிலோமீட்டர் பயணம் செய்தான் எனில் அவன் பயணம் செய்த தூரத்தை மீட்டரில் எழுதுக. அப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இங்கே 8 கிலோமீட்டர் இருக்கா? 8 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 1000. இப்போ என்ன ஆன்சர்? 8000 மீட்டர். சரிங்களாப்பா? அடுத்து ராமு தனது பென்சிலை அளந்து 12 சென்டிமீட்டர் என்று கூறினான். குமார் தனது பென்சிலை அளந்து 90 மில்லிமீட்டர் என்று கூறினான். இருவரில் யாருடைய பென்சில் நீளமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா இங்க வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்க மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு நம்ம ஒரு அழகா சென்டிமீட்டரா மாத்தணும், இல்ல மில்லிமீட்டரா மாத்தணும். சரிங்களா? இப்ப நம்ம எப்படி மாத்தலாம்? சென்டிமீட்டராவே மாத்தலாம். இங்க 12 சென்டிமீட்டர் அப்படியே இருக்கா? இப்போ மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா நம்ம என்ன செய்வோம்? 10ஆல வகுப்போம் தானே. இப்போ 90 மில்லிமீட்டர் இருக்கு. அது சென்டிமீட்டரா மாத்தணும்னா 10ஆல வகுக்கணும். 90/10 அப்படின்னா 0க்கு 0 கேன்சல் ஆகும். இப்போ 9 சென்டிமீட்டர். அப்போ யாருடைய பென்சில் வந்து நீளமானது? ஏன்னா ராமுது வந்து 12 சென்டிமீட்டர். குமாருது வந்து 9 சென்டிமீட்டர். அப்போ யாரோடது நீளமானது? ராமுவோடது. ராமுவின் பென்சில் நீளமானது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அப்போ 2 அலகுகள் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஒரே அழகா மாத்திட்டு அதுக்கடுத்து எது அதிகன்றதை பார்க்கணும். அடுத்து பாருங்க, வாணியின் உயரம் வந்து 96 சென்டிமீட்டர். கவிதாவின் உயரம் வந்து 960 மில்லிமீட்டர் எனில் இருவரில் யார் உயரமானவர்? அதே மாதிரி தான். இப்போ சென்டிமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாற்றணும்னா 10ஆல வகுக்கணும். வகுத்தோம்னா 96 சென்டிமீட்டர் நமக்கு கிடைச்சிரும். ஆமா தானேப்பா? இப்போ இங்கேயும் 96, இங்கேயும் 96. இப்போ இருவரும் சம உயரமானவர்கள். அடுத்து பாருங்க, சம அளவுகளை கூடிட்டு இணைத்திடுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இங்க 9 மீட்டர் 15 சென்டிமீட்டர் எங்க வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. 9 மீட்டர் 15 சென்டிமீட்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் 9 மீட்டர் 10 சென்டிமீட்டர்னா 910 சென்டிமீட்டர்.
ஒரு 9 மீட்டர் 1 மீட்டர்னா 901 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 51 மீட்டர்னா 951 சென்டிமீட்டர். அப்போ 9 மீட்டர் 50 மீட்டர்னா 950 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 5 சென்டிமீட்டர் அப்படின்னா 905 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, இனமாற்றம் செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? 5 கிலோமீட்டர் 26 மீட்டர். இதை வந்து என்ன கொடுத்துறாங்க? கிலோமீட்டர்ல என்ன இருக்கு, மீட்டர்ல என்ன இருக்குன்னு எழுத போறோம், அவ்வளவுதான். இப்போ 5ன்றது வந்து கிலோமீட்டர்ல இருக்கு, 26ன்றது வந்து மீட்டர்ல இருக்கு. இதுவே ரெண்டையுமே மீட்டரா மாத்தணும். இந்த மாதிரி மீட்டரா மாத்தணும். இப்போ மீட்டரா இருக்கிறது 26 மீட்டர் அப்படியே தான் வரும். இந்த 5 கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 1000ஆல நம்ம என்ன செய்வோம்? பெருக்குவோம் தானே. 5 1000ஆல பெருக்கணும்னா 5000. இப்போ ரெண்டையுமே சேர்த்தீங்கன்னா 5026 மீட்டர். ரெண்டையும் கூட்டுங்க. 5000 கூட்டல் 26 அப்படின்னா 5026 மீட்டர். இந்த மாதிரி தான் நம்ம சம் போடணும். ரொம்ப ஈஸி. அடுத்து 8 கிலோமீட்டர் 8 மீட்டர். 8 கிலோமீட்டர் 8 மீட்டர். இந்த மீட்டர் அப்படியே தான் இங்கே வரணும். இந்த 8 கிலோமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா 8000 மீட்டர் ஆகும். அப்போ 8008 மீட்டர். அடுத்து பாருங்க, 3056 மீட்டரா கொடுத்துட்டாங்க. இதுல கிலோமீட்டர் எத்தனை இருக்கு அப்படின்னா 3000 மீட்டர் 56 மீட்டர் தனித்தனியா எழுதியாச்சு. கிலோமீட்டர்னு கணக்க பார்த்தீங்கன்னா 3000 வந்து 1000ஆல வகுக்கணும். மீட்டரை கிலோமீட்டரை மாற்றும் போது 1000ஆல நம்ம வகுக்கணும். வகுத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர், அப்புறம் இந்த 56 மீட்டர் அப்படியே தான் வரும். ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் 56 மீட்டர். இப்போ இங்கே இந்த மாதிரி கொடுக்கறத நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, 7238 மீட்ரு. இந்த 7238 மீட்டரை மீட்டரா மாற்றணும்னா 7000 மீட்டர். அப்புறம் 238 மீட்டர். இந்த இதை வந்து கிலோமீட்டரா மாற்றணும்னா 7 கிலோமீட்டர் 238 மீட்டர். இப்போ 7 கிலோமீட்டர் 238 மீட்டர். சரிங்களா? அடுத்து பாருங்க, 1 கிலோமீட்டரில் 1000 மீட்டர்கள் உள்ளன. 2832 சென்டிமீட்டர் இருக்கு. அது எத்தனை மீட்டர் இருக்குன்னா 28 மீட்டர் 32 சென்டிமீட்டர். அடுத்து, ஜான் நாள் ஒன்றுக்கு 8 கிலோமீட்டர் தூரம் மிதிவண்டியில் பயணித்தார் எனில் அவர் பயணித்த தூரத்தினை மீட்டரில் எவ்வாறு கூறலாம் அப்படின்னா 8000 மீட்டர். ஜான்சி 3290 சென்டிமீட்டர் நீள துணி வாங்கி வந்தார் எனில் அதனை 38 மீட்டர் 90 சென்டிமீட்டர் என கூறலாம். சரிங்களாப்பா? அடுத்து 7 மீட்டர் 86 சென்டிமீட்டர் என்பது 786 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, நமக்கு வளர்அறை மதிப்பீடு பார்க்கலாமா? பின்வரும் வினாக்களுக்கு விட எளிக்கெடுத்து கேட்டிருக்காங்க. இங்க வந்து நமக்கு அமைப்புகள் தெரியும். ஒரு சதுரம், ஒரு நட்சத்திரம், 2 சதுரம், 2 நட்சத்திரம். அப்ப அடுத்து என்ன வரணும்? 3 சதுரங்கள் வரணும் தானே. இதுதான். அடுத்து ஒரு கிரீன் கலர்ல ஆரம் மேல கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர்ல கீழே 1 1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 ஆரம் மேல, 3 ஆரம் கீழே. அதுக்கடுத்து என்ன வரும்? 1 இங்க 3, அடுத்து 5 கணக்கு 5 கணக்குல தான் வரும். ஏன்னா ஒற்றைப்படை எண்களா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1 3. அடுத்து கீழே கீழே பார்த்த மாதிரி ஆரம் கொடுத்துருக்காங்களோ, அடுத்து மேலே பார்த்த மாதிரி தான் 5 எண்ணிக்கையில இதுதான். அடுத்து சதுர எண் அல்லாதது 46. இது எல்லாமே சதுர எண் தான். அடுத்து 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம்னா 220 சென்டிமீட்டர். 600 சென்டிமீட்டர் என்பது 6 மீட்டர். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி அமைப்புகள் கொடுத்துருக்காங்களா, இதுல இந்த வண்ணங்களை வைத்து நம்ம எழுதலாம். இதற்கு அடுத்து வரக்கூடிய வண்ணம் இதுதான். ஏன்னா கிரீன் வந்து இங்க இருக்கா, அடுத்து கீழே இருக்கு, அடுத்து இங்க இருக்கு, அடுத்து மேல தானே இருக்கணும், இங்கே தானே இருக்கு. ஸோ ஏதோ ஒரு வண்ணத்தை வச்சு நம்ம மார்க் பண்ணலாம். அப்புறம் சதுர எண் வடிவம் எது அப்படின்னா இதுதான் சதுர எண் வடிவம். அடுத்து 5க்கும் 16க்கும் இடையே உள்ள முக்கோண எண்களின் எண்ணிக்கை வந்து 3. அது 2 மீட்டர் என்பது 2000 மில்லிமீட்டர். அடுத்து 8 கிலோமீட்டர் 50 மீட்டரை வந்து எப்படி எழுது மீட்டரா மாத்தணும்னா 8050 மீட்டர். அடுத்து பாருங்க, இந்த முக்கோணங்களின் வரிசை வந்து இதுக்கு அடுத்து இதுதான் வரும். நல்லா பார்த்து அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது சதுர எண். இப்போ 4 4 4 × 4 16. 16 என்பது சதுர எண். ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது அது வந்து சதுர எண். அடுத்து சதுர எண்ணாகவும் முக்கோண எண்ணாகவும் உள்ள எண் எதுனா 1. அடுத்து 4795 சென்டிமீட்டர் மீட்டர் எப்படி பார்த்தோம்னா 47 மீட்டர் 95 சென்டிமீட்டர். சரிங்களா? அதே மாதிரி 11 கிலோமீட்டர் 11 மீட்டர் என்பதை 11011 மீட்டர்னு சொல்லி எழுதலாம். அடுத்து பாருங்க, இதுலயே அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்புகளுக்கு அடுத்து இதுதான் வரும். ஏன்னா இங்க எல்லாமே 4 கொடுத்துருக்காங்க, அடுத்து 3 கொடுத்துருக்காங்க, அடுத்து 2 தான் நமக்கு வர மாதிரி வரும். அடுத்து பாருங்கப்பா, கூற்று A வந்து 4ன் சதுர எண் வந்து 16ன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று B 5 × 5ன் பெருக்கற் பலன் 5ன் சதுர எண் ஆகும். ரெண்டுமே சரிதான். சரிங்களா? அடுத்து கூற்று A சதுர எண்களின் வரிசை 1 4 9 16 25. முக்கோண எண்களின் வரிசை 1 3 5 10 15ன்னு வரும். ஆனா இந்த மாதிரி வராது, இது தவறு. சரிங்களா? இதுதான் சரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது சரி. அப்ப கூற்று A சரி, ஆனால் B தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இது ரெண்டோட கூட்டுத்தொகை 1 கூட்டல் 1 2 அந்த மாதிரி
கூட்டிக்கிட்டே வந்தாதான் முக்கோண எண்கள். இயல் எண்களின் கூடுதல் தான் முக்கோண எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் தவறானது எதுனா இதுதான். ஆனா 7 கிலோமீட்டர் 70 மீட்டர் அப்படின்னா அது மீண்டும் 7070 மீட்டர் தான் வரும். ஆனா இங்க 7700 மீட்டர்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இதுதான் தவறு. அடுத்து ராதா 12 மீட்டர் 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள துணியும் ராணி 12,120 மில்லிமீட்டர் நீளமுள்ள துணியும் வாங்கினார்கள் எனில் இருவரில் அதிக துணி வாங்கியது யாருன்னு கேட்டுறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், மில்லிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணா 10ஆல நம்ம வகுக்கணும். வகுக்கும் போது 12,012 சென்டிமீட்டர் வந்துடும். இங்கேயும் சென்டிமீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா இது 1212 சென்டிமீட்டரா வரும். அப்ப 2 பேருமே ஒரே அளவில் தான் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்குண்டான ஆன்சர்ஸ்லாம் இங்க மார்க் பண்ணிடுங்க. ஓகே குட்டீஸ், இதோட இந்த 5th லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. எக்ஸ்ட்ராவா வளரறி மதிப்பீடுக்கு உண்டான ஆன்சர்ஸும் பார்த்தாச்சு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.